மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, நாம் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அருவருப்பான காரியங்கள் சகலவற்றையும் எனக்கு மன்னியும் என்று சொல்லி, இன்று முதல் உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீரே என்னுடைய இரட்சகர், நீரே என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி யோர்தான் நதியில் அநேகர் என்ன பண்ணாங்க? அன்றைய நாட்களில் யோவான் ஸ்நானத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அதனால் தங்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு கழுவப்பட்டது, நித்திய ஜீவனும் அவர்களுக்கு கிடைத்தது, மனமகிழ்ச்சி உண்டானது, சமாதானம் உண்டானது, சந்தோஷம் உண்டானது, உண்மையான இரட்சகரை கண்டு கொண்டார்கள். நாமும் இந்த நாளிலே நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். நம்மளுடைய வாயை திறந்து நம்மளுடைய குற்றக்குறைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். தேவனிடத்தில் இரக்கத்தை, தயவை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.